வெல்கம் பேக் டு சஹானா வியூ. இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா, ஷார்ஜா துபாய் சைடெல்லாம் எப்படி பெருநாள் கொண்டாடுறாங்கங்கிறது தான் ஃபுல் வீடியோவை இன்னைக்கு வரப்போகுது. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பெருநாளைக்கு முன்னாடி நாள் பெரிய மாஸ்க்கு வந்திருந்தோம். ஷார்ஜா பிக் மாஸ்க்கு வந்துருந்தோம். நோம்பு திறந்த கையோட பெற பார்த்தாச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ண உடனே நாங்கள் அல்மதினா தான் வந்தோம். அல்மதினா வந்து கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அப்புறம் கறி இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். உள்ள பெரிய பிரச்சனை என்னன்னா, நாளைக்கு பெருநாள்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னைக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்டும் அவ்வளோ ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். நம்ம கொரோனா டைம்ல எப்படி கியூவில் நின்று ஜாமான் வாங்கினோமோ அந்த அளவுக்கு கியூ, அவ்வளோ கூட்டம் இருக்கும். 2 மணி 3 மணி வரையும் இங்க ஆளுங்க அப்படி நடமாட்டமா இருப்பாங்க. 3 மணிக்கு மேல இருந்தா கொஞ்சம் கூட்டம் குறையும். அதனால இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே போயிட்டு எல்லா திங்ஸையும் நாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு இயர்லியாவே வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போன கையோட இஞ்சி பூண்டை சுரண்டி அரைக்கிறது, அதுக்கப்புறம் வீட்டை கூட்டி துடைக்கிறதுன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கையில மருதாணி வச்சாதான் அந்த பெருநாள் வைப்பு கிடைக்குது. அதனால கையிலையும் மருதாணி வச்சுட்டு மணியை பார்த்தா 1:30 மணி ஆச்சு. திரும்பி படுத்து எந்திரிச்சா 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சாச்சு. ஃபஜ்ர் தொழுத கையோட இங்க பெருநாள் தொழுகை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால குளிச்சுட்டு வேகமா தொழுக போயாச்சு. பள்ளிக்கு போறப்பே தக்பீரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இவ்வளோ சீக்கிரம் போய் எங்களுக்கு உள்ள இடம் கிடைக்கல. வெளியே பாய போட்டு உட்காந்து அல்ஹம்துலில்லாஹ்னு சூப்பராக தொழுதாச்சு. தொழுதுட்டு எல்லாருக்கும் ஈத் முபாரக் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இது எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பள்ளி. எப்படி இருக்கு பாருங்க, பள்ளி ரோடையே அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க. அவ்வளோ கூட்டம். பார்க்கும் போதுமே செம வைபாக இருந்துச்சு. இதுதான் பெருநாள் வைப் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. வந்ததோட என்ன, ஆஸ் யூஷுவல் நம்மளோட குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஸ்வீட்டு செய்யணும், பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சுன்ட்டு எல்லாத்தையும் சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நான் என்ன செஞ்சிருந்தேன்னா, ரவா பணியாரம், அது கூடவே இட்லி ஊற்றி சட்னி, வடை, இவ்வளோதான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் மெனு. வேகமாக செய்ய ஆரம்பிச்சாச்சு. நோன்பு வச்சனால நம்மளால நிறைய சாப்பிட முடியாதுன்னு கொஞ்சம் குவான்டிட்டியில் கொஞ்சமாக சமைச்சாச்சு. பிரியாணி கொஞ்சம் நிறையா சமைச்சு நம்ம இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் குவான்டிட்டி போட்டாச்சு. இங்கே சமைச்சிக்கிட்டு இருக்கும் போதுமே சைடில் ஒரே ஃபோனாக தான் வரும். ஃபோன் மேலே ஃபோன் வரும். எல்லாரும் ஈத் முபாரக் சொல்கிறதுக்கு ரிலேஷன் எல்லாருமே கால் பண்ணுவாங்க. செம்ம இதாக இருக்கும். அங்கே அவங்கள்ட்ட ஃபோன் பேசுகிறதா இல்லை இங்கே நம்ம சமைக்கிறதானே தெரியாது. அப்படியே சமைக்கும் போதும் வருஷம் எனக்கு தோன்ற மாதிரி இந்த வருஷமும் தோணிருச்சு. ஊரில் இருந்திருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்குமே, எல்லார் கூடயும் சேர்ந்து தொழுது இருக்கலாம், சமைச்சிருக்கலாம், செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம், இன்னும் வைப் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்னு சொல்லி ஆஸ் யூஷுவல் தோண ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு இதுவுமே அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு எங்களுக்கு சூப்பராக போச்சு இந்த பெருநாளுமே. அப்படியே ஃபோனை பேசி முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டையும் சமைச்சிட்டேன், எடுத்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட கையோட நம்ம பிரியாணியும் சமைச்சு முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு பெருநாள் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஆகிடும்ல. அவ்வளோதான், பிரியாணி சமைச்சிட்டோம்னா பெருநாளும் முடிஞ்சிடும். தொழுதாச்சு, பிரியாணியும் சாப்பிட்டாச்சு, ஃபுல்லாகிடுச்சுன்னு ஆயிரும். சூப்பராக இன்னைக்கு மட்டன் பிரியாணி தான் செஞ்சிருந்தேன். கம்மன்னு வாசனையோட சூப்பராக செஞ்சுருந்தேன். இன்னைக்கு ரொம்ப நல்லா அமைஞ்சிருந்துச்சு இன்னைக்கு பிரியாணி. அது கூட தயிர் சட்னி, பால், சேமியா பாயாசம், முட்டை வச்சாச்சு. கூடவே ஸ்வீட்டுக்கு என் பையன் ஒரு ஸ்வீட் கேட்குறான், அப்புறம் இவங்க ஒரு ஸ்வீட் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு 2 பேர் கேட்ட ஸ்வீட்டு செஞ்சாச்சு. அன்னைக்கு செஞ்ச மாதிரியே எனக்கு தக்காளி ஜாம் செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்காக ஒரு சின்ன பவுலில் செஞ்சுட்டேன். அவங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுக்குறீங்க, எனக்கு கேரட் கீர் செஞ்சு கொடுங்க அப்படின்னு என் பையன் கேட்டான். சரி, அவனுக்காகவே ஒரு குட்டி பவுலில் செஞ்சு வச்சுட்டேன். கூடவே பக்கத்து வீட்டு நெய்பர், அவங்க வந்துட்டு மலையாளி. அவங்களும் நாங்களும் இப்படி ஃபுட்டு ஷேர் பண்ணிக்குவோம் எப்பயுமே. அவங்க இன்னைக்கு பெருநாளைக்கு அவங்க ஊர் ஸ்டைலில் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுவுமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதையும் வச்சு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு எங்களுக்கு ஷார்ஜால இப்படி தான் பெருநாள் தொழுகை, சாப்பாடு எல்லாமே இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.